வணக்கம். இந்த காணொளி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வலைவலி பார்த்தீங்கன்னா, நமக்கு நாம் தான் ஊடகம் அப்படிங்கிற மாதிரி பெருவாரியான அடித்தட்டு மக்கள்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து பெரிதளவுல இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பேசுறது கிடையாது. எப்படின்னா, முக்கியமான தலைப்பாறுனா மட்டும் தான் பார்க்குற அளவுக்கு இருக்கு. பொதுவாரியான வாழ்வியல் பிரச்சனைகள பேசுறது கிடையாது. ஸோ அது குறித்து பேசுறது மற்றும் அரசியல் விமர்சனங்கள் பத்தி பேசுறது, ஒரு நடுநிலை அரசியல் ஊடகமா இருந்து செயல்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இத நாங்க துவங்கி இருக்கிறோம். ஸோ நீங்க சொல்லுங்க. நம்மளுடைய கருத்து நம்ம இதை பற்றின டிஸ்கஷனுங்கிறது பல நாட்களாக போயிட்டு இருந்துச்சு. இந்த ஊடகம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்கள் 1000 இருக்கலாம். ஏன்னா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் மட்டும்தான் நமக்கு நாமே ஊடகம் அப்படிங்கின்ற ஒரு ஒரு அண்ணன் சொன்ன வார்த்தைகளுக்கு இணங்க நம்ம இந்த மாதிரியான செயல்களில் இறங்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி ஊடகங்களால் புறக்கணிக்கப்படுறதுனால. ஒரு ஊடகம் அப்படின்னா மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்கணும், ஊருக்கு ஒரு ஆள் இருக்கணும், அப்படிலாம் இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கடத்தினாலே நாமும் ஒரு ஊடகம் தான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் மக்களிடத்துல நடக்கக்கூடிய இந்த அண்ணன் சொன்ன மாதிரி நடந்து முடிந்த அரசியல் பேரிடர், இந்த பேரிடர்கள் நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக கொண்டு போய் சேர்க்கும் விதமாகவும், வரக்கூடிய காலங்களில் இந்த மக்களுக்கு தங்களால் முடிந்த கருத்துக்களை இந்த வலைவெளியில் நாங்கள் பதிவிட்டு மிகப்பெரிய அளவில் மக்களிடத்துல நாங்கள் இந்த விஷயங்களை சென்றடைய வைக்கணும் அப்படிங்கிறத விருப்பம் அதிகமாக இருந்துச்சு. அப்படியே ஆரம்பிச்சிட்டோம். அதனால மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல், கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலுடைய பிரச்சார காலங்களில் இந்த ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதி முழுக்க எனக்கு தெரிஞ்சு தொகுதி மக்கள் கேட்டால் தெரிஞ்சிருக்கும். மற்ற கட்சிகள் பெருவாரியாக தேர்தல் பரப்புரை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மக்கள்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நாங்கள் போன இடங்களில் பார்க்கல அதிக 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 நேரங்களில். நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா பெருவாரியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தோம். எல்லா கிராமங்களுக்கும் சென்றோம், எல்லா தெருக்களுக்கும் முடிந்தவரை சென்று துண்டு பிரசுரம் கொடுத்தோம். பெருவாரியா அரசியல் கொள்கைகளை, ஒரு நாடு எப்படி இருக்கணும், அதாவது அந்த அந்த விழிப்புணர்வே மக்கள்கிட்ட இல்லை. அரசியல் எப்படி இருக்கணுங்கிறத விட்டுருவோம், ஒரு நாடு எப்படி இருக்கணுங்கிற விழிப்புணர்வே இல்லாதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால அவ்வளோ கஷ்டப்பட்டுமே வந்து இந்த மக்கள் இன்னும் ஒரு மாதிரி புரிதல் இல்லாமல் அறியாமையிலே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கட்டாயமான இந்த தேர்தல் முடிவுகளும் இந்த தேர்தல் பிரச்சாரங்களும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பூஸ்ட்டை தான் கொடுத்துச்சின்னு சொல்லலாம். நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு எப்பயுமே வந்து தோல்வியை கண்டு அஞ்சுவதும் இல்லை, நம்ம அடிபணிவதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களை இந்த தோல்விங்கிறது நம்மளே தீர்மானிச்சதுதான். ஏன்னா இந்த மக்கள் இப்படிதான் அப்படிங்கிறது நமக்கு இருந்தாலும் இந்த மக்களுக்காக போராட வேண்டிய காலகட்டத்தில் யாருமே இல்லை. நம்ம பிள்ளைகளாகி நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம், மாறுதட்டி சொல்லலாம். இவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் உன் வேலையே போய் பாடுறா அப்படிப்பாங்க. நீ அப்படி இருப்ப, எங்களால் அப்படி இருக்க முடியாது. அதனால இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. அண்ணன் தலைமையில் வந்து மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டு கட்டமைப்புகள் மாற்றி அமைக்கப்பட்ட பொழுது எனக்கு மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. இதனை நான் பயன்படுத்தி அண்ணனுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இந்த எனக்கு இந்த இவ்வளோ பெரிய பொறுப்பு, மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது ஒரு ஒரு வேல்யூபிளான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்புக்கு நிகரான ஒரு விஷயத்த நம்ம வந்து கட்டாயம் இந்த கட்சிக்காக இல்லை, இந்த மக்களுக்காக, ஏன்னா இந்த கட்சியை மக்களுக்காக தான் அப்படிங்கிறப்ப இந்த மக்களுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த தேர்தல் காலத்துல முழுக்க முழுக்க நம்ம பணியாற்றோம். இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியில பல பகுதிகளுக்கு நம்ம சென்றடைந்தோம். சென்றடைந்த பல பகுதியில் மக்களுடைய மனநிலைமை, ஓட்டு கேட்க வரக்கூடிய, அதாவது வாக்கு சேகரிக்க வரக்கூடிய கட்சிகளே எந்த கட்சின்னு தெரியல. மெயின் மேட்ரே அதான். இந்த கட்சியிலேருந்து தான் வராங்களா அப்படிங்கிறது கூட தெரியாது மக்களுக்கு. நாங்க போனா எங்கள்ட வந்து சண்டை இழுத்தாங்க, ரோடு போடுங்க, தண்ணி போடுங்க, கரண்ட் கொடுங்க, இந்த கரண்ட் கம்பத்தை இழுத்து வைங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சந்தேகம் இருந்தாங்க. அது மக்கள் இடத்துல அது மிகப்பெரிய அளவில் உண்மையுமே அது எனக்கு வந்து ஒரு ஒரு இதை கொடுத்து ஒரு அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு இல்லை, ஒரு மக்களுக்கு இன்னும் பண்ணணும். ஆமா, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறத ஒரு மன வலி. இந்த மக்களுக்கு இன்னும் இதுவே தெரியல, இன்னும் எத்தனை வருஷம் இதை வச்சு இவங்க அரசியல் பண்ண போறானுங்க அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்களை கொடுத்துச்சு. பல இடங்கள்ல பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், பல இடங்கள்ல வந்து இந்த ஏரி குளங்கள்ல போட்ட பணமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு சாமானியனா இந்த மக்களுக்காக போராளியாகவும், இந்த மக்களுக்காக தேவைப்படக்கூடிய இந்த இயற்கை வளங்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் பார்க்குறப்ப ரொம்ப மன வலியை ஏற்படுத்துச்சு.
தேர்தல் முடிவுகள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிச்சு. மிகப்பெரிய அளவுல தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த இந்த பாமக. ஆட்சி இங்க வந்து பாமக வந்தாங்க. ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியில தமிழ்நாடு ஓவராலா தமிழ்நாடு முழுக்க முடிந்த அளவுக்கு அவங்க வாக்கு சதவீதங்களை பெற்று ஆட்சியிலும் உட்காந்துட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம்தான். மக்களிடத்துல ஏற்கனவே மாற்றம். கூறியது போன்று பயிர் விதைத்தவர் ஒன்று, அறுவடை செய்தவர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மாற்றத்தை நோக்கி இந்த மக்களை வந்து அண்ணன் அவர்கள் இழுத்து சென்றார்கள். அதை அறுவடை செய்து ஒருவராக இருந்தாலும் இந்த இளைஞர்களை வந்து இந்த அரசியல்ங்கிற வார்த்தைக்குள் கொண்டு வந்த இந்த விஜய் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அதை அரசியல் மையப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நல்லா வாக்குறுதியாக கொடுக்க முடியும். இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சுன்னு கூட நான் சொல்லலாம். காரணம், எந்த ஒரு களத்திலையும் இல்லாத, எந்த ஒரு போராட்ட களத்திலையும் இல்லாத ஒரு அடிப்படை இப்ப விஜய் இளைய தளபதி விஜய், அதாவது முதல்வர் விஜய், அவங்க அப்படிதான் சொல்லணும். இதுக்கப்புறம் அப்புறம் சண்டைக்கு வருவாங்க மாண்புமிகு முதலமைச்சர் மாநில. ஏன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நம்ம. அதனால முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு 1-2 போராட்டங்கள்ல கலந்து கொண்டாரு அப்படி இப்படின்னு இவங்க உருட்டுனாலும் 8 கோடி மக்களை தீர்மானிக்க வரப்ப அனைத்து விஷயங்களையும் இந்த மக்களுக்கு என்ன தேவை, மாவட்டம் அந்த மாவட்டத்துல என்ன மண் சார்ந்த அரசியல் வேணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிறது கட்டாயம். சரி, அவருக்கு தெரியல, ஒரு புதுசாக தான் வராரு அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் அதை பற்றின நாலேஜ் கிடையாது. அவங்களும் புதிய ஆட்கள் தான். அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, இன்னும் 6 மாதத்துக்கு எதுவும் கேள்வி கேட்காதீங்க, அவங்க இப்போ தான் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. எங்களால் அப்படி இருக்க முடியாது. அரசு ரீதியான விஷயங்கள் வந்து 6 மாதம் வரைக்கும் நம்ம கேள்வி கேட்காம இருக்கலாம். மக்கள் பிரச்சனைகளுக்கு 6 மாதம் கேள்வி கேட்காம இருக்க முடியாது முடியாது முடியாது. ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் வந்து அன்றே சரி செய்யப்பட வேண்டும். ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா அதற்கான தீர்வு அதற்கான நாட்டிலேயே ஒரு இரு நாட்கள்லேயே அதுக்கான நீதிமன்றத்தில் அரசியல் வழக்கு தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் அதை கொண்டு போய் சேர்க்கணும். மிகப்பெரிய அளவில் சாதிய வன்கொடுமை கொலைகள் நடக்குது. இதெல்லாம் வந்து 6 மாதம் கழிச்சு கேட்டுக்கலாமான்னு பார்த்தா 6 மாதம் கழிச்சு அந்த குடும்பத்தில் கூட மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால இதை வந்து வாய் மூடிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை வந்து கொடுத்த இந்த மக்கள் இந்த விஷயங்களுக்கும் ஒரு முடிவு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் விருப்பப்படுறேன். தொடர்ந்து பேசுவேன் அதை பற்றி. ஸோ இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா, இந்த வலைவலியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தற்காலிக அரசியல், நிகழ்வு அரசியல், தினசரி நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் பற்றியும், அப்புறம் இதை விட குறிப்பாக வந்து புவிசார் அரசியல் ரொம்ப முக்கியம். சரிங்களா? புவிசார் அரசியலை புரிஞ்சுக்காம, ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த ஊடகத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் பற்றி பேசாமல் நீங்கள் எதையுமே வந்து நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. இன்னும் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக நான் வந்து இந்தியா முழுக்க பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்திய மக்கள் வந்து ஆங்கிலேய அடிமைத்தனத்திலிருந்து நேரடியாக மக்களாட்சிக்கு வந்த மக்கள். அதுதான் வந்து பிரச்சனை. ஏன்னா எந்தவித ஒரு பெரிய வித எப்படி சொல்றது, ஆங்கிலேயனை எதிர்ப்பதை மட்டுமே போராட்டமாக வச்சிருந்தாங்களே தவிர்த்து ஒரு சிறந்த நாடை கட்டமைக்கணுங்கிற நோக்கத்தோடு ஒரு எந்த ஒரு போராட்டமும் ஒரு எதுவுமே நடக்கலை. நேரடியாக மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கிருந்து நேரடியாக என்ன பண்றாங்கன்னா மக்களாட்சிக்கு வந்துடுறாங்க. பட் ஆனால் மேலிடத்துல நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இயற்றி அதுக்கான கட்டமைப்புக்கெல்லாம் மேல்மட்ட நிலையில உடைச்சிருக்காங்க. அந்த அடித்தளத்தை போட்டிருக்காங்க. ஆனா அந்த அடித்தளம் முழுக்க முழுக்க வந்து மக்களை போய் சென்றடைஞ்சுதா அப்படின்னா அது சென்றடையல. அது இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கணுங்கிற புரிதலே யாருக்கு கிடையாது அப்படின்னா மக்களுக்கே கிடையாது. இதுக்கு ரொம்ப எளிமையா எடுத்துக்காட்டா சொல்லிடுவாங்க. ஒரு ஒரு மக்கள் போயிட்டு சும்மா சும்மா எடுத்துக்காட்டு சொல்றேன். எங்கேயோ ஒரு ஜூஸ் வாங்குறாங்க சரிங்களா? அது கண்டிப்பா ஏதோ ஒரு பாலித்தீன்ல இருக்கும், நெகிழியில தான் இருக்கும். பிளாஸ்டிக் டப்பாவா இருக்கட்டும், இல்லை பிளாஸ்டிக் பாக்கெட்டா இருக்கட்டும். அந்த மக்கள் அதை குடிச்சிட்டு போய் நேரம் குப்பத்தொட்டில போட்டாங்கன்னு வச்சுங்களேன், சொன்ன மாதிரி அவங்களுக்கு நாட்டு கட்டமைப்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம பஸ்ல இருந்து தூக்கி போடுறது, பஸ்ஸுக்குள்ளேயே போடுறது, நடந்து போகல குப்பத்தொட்டில போடாம வேற எங்கேயோ ரோட்ல போடுறது, இப்படி பண்றாங்கன்னா அந்த மக்களுக்கு நாடுனா என்னங்கிற கட்டமைப்பே இல்லை, அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு முட்டாளா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. நான் சொல்றது குறிப்பா நாடுங்கிற கட்டமைப்புங்கிற புரிதலே இல்லாத மக்கள் ஏன்னா அவங்களுக்கு இதுவே தெரியல, இந்த அடிப்படையே தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து புவிசார் அரசியல்னா என்னன்னே தெரியாது. இது அதுக்கும் மேல இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சொல்லணும், மக்களுக்கு இந்த விழிப்புணர்வுலாம் வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவருடைய பெரிய நோக்கமாவே என்ன இருக்குன்னா மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கண்டிப்பா. அப்புறம் 60 வயதுலயும் வந்து இன்னமும் இந்த மக்கள்கிட்ட
மக்களுக்காக ஓடணும் நினைக்கிறப்ப அது ஆச்சரியத்துக்குரியது. அவர் நினைச்சாருன்னா நேரத்துக்கு எத்தனையோ கட்சிகளோட போய் சேர்ந்து இருந்திருக்கலாம். இப்பவும் பிரச்சனை இல்லை. மக்கள் வந்து செந்தில் பாலாஜியவே ஜெயிக்க வைக்கிறாங்க. எங்க அண்ணன் தளபதி விஜய் ஜெயிக்க வைக்கிறது சாதாரண விஷயம்தான். அப்படி இருக்கப்ப எங்க அண்ணன் சீமான் வந்து எந்த கட்சியில போய் சேர்ந்தாங்க, அந்த மக்கள் நாளைக்கே வந்து மடைமாற்றம் செய்வதற்கான ஊடக வேலைகளை அந்த கட்சிக்காரங்களே பார்த்துப்பாங்க. அதனால இது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த மாதிரிலாம் நடக்கும்ல, அந்த மனுஷன் ஏன் தனியாவே நிக்கிறாரு அப்படிங்கறத அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அண்ணன் வந்து சூப்பரா சொல்லுவாரு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தோல்வியும் வறுமையும் போன்று மிகச்சிறந்த மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் இங்க எதுவுமே கிடையாது அப்படிம்பாரு. ஆமா, உண்மையிலுமே நம்மள்ட்ட வந்து இது ரெண்டுமே இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். தோல்வியும் நம்மள்ட்ட இருக்கு, மிகப்பெரிய அளவுல வறுமையும் நம்மள்ட்ட இருக்கு. இவை இரண்டும் நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள்ங்கிறது மிகப்பெரிய எக்கச்சக்கமான பாடங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயம் அந்த பாடங்கள் எந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, இந்த மக்களுக்கு கட்டாயம் இன்னும் எந்த மாதிரியான அரசியல் சிந்தனைகள் எல்லாம் வரணும், உலக நாடுகள் எப்படி வளர்ந்து கொண்டு போயிருக்காங்க, நம்ம இன்னும் எந்த இடத்துல இருக்கிறோம், இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை அரசியல் என்ன, வரக்கூடிய காலங்களில் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்ன, அப்புறம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சிலவற்றை செய்திகளையும் முழுசா இந்த காணொலியில நம்ம மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணிகளை தொடர்ச்சியா செய்வோங்கிற நம்பிக்கையில இந்த காணொலியை நாங்க எடுத்துட்டு இருக்கோம். கட்டாயமா தரத்துக்கான முழு எஃபெக்டையும் நாங்க போடுறோம் அப்படிங்கிறதையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மக்களுக்காக, மக்களின் குரலாக ஒரு ஊடகம் கண்டிப்பாக இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிடாம தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சும் இந்த இளைஞர் சமுதாயம் சொல்றதையாச்சும் கேட்கணும், விரும்பணும். கேளுங்க, ஒரு ஒரு வார்த்தை தானே. கேட்டு என்னதான்ப்பா இந்த பசங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியாச்சும் கேட்டாங்கன்னா சந்தோஷம் தான். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.